திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய இடம் இந்த தீபத்தூண் என்று இருக்கக்கூடிய அந்த மலை மேல ஒரு தீபத்தூண் இருக்கு. ஆமா, அந்த மலைக்கு 2 உச்சி இருக்கு. ஒரு உச்சியில மசூதி இருக்கு, இன்னொரு உச்சியில இது இருக்கு, இந்த தீபத்தூண் இருக்கு. இந்த தீபத்தூண்ல ஏத்தி இந்த கார்த்திகை விழா அங்க ஏத்தணும். இப்ப எங்க ஏத்துறாங்கன்னு சொன்னா, மோட்ச தீபம்னு ஒரு இடத்துல ஏத்துற இடத்துல ஒரு இடத்துல நடுவுல இருக்க ஒரு இடத்துல ஏத்துறாங்க. இன்னொரு இடம் இருக்கு, அங்கதான் ஏத்துறாங்க. ஏன்னா அது அந்த தர்கால இருந்து நல்ல தள்ளி இருக்குங்கிறதுனால சர்வ ஜாக்கிரதையா அங்க ஏத்த வேண்டாம், கோயிலுக்கு உரிய இடத்தில் ஏத்த வேண்டாம், இந்த இடத்துல ஏத்துவோம். இதுவும் கோயிலுக்கு உரிய இடம் தான், ஆனால் ஏற்றக்கூடிய இடம் இல்லை. இங்க மோட்ச தீபம் என்பது வேற, கார்த்திகை தீபம் என்பது வேற. என்ன வித்தியாசம்? இப்ப மோட்ச தீபம் என்பது ஒருவர் இறந்து விட்டால் அவர் நல்ல கதி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கோயில் சார்பாக கோயில் அனுமதியோடு கோயில் இடத்தில் ஏற்றுகின்ற ஒரு தீபம் தான் மோட்ச தீபம். இப்ப மோட்ச தீபம் நல்ல காரியம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது ஒத்துக்கிறோம். ஆனா அது தீட்டுக்குரிய விஷயம் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அது செய்கின்ற நோக்கம் வேறு வேறு, ஒரு இறந்தவரை குறித்து செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. சரி, அங்கதான் நான் கோயில் தீபத்தை ஏத்துவேன்னு எவனுக்கு தோணிச்சோ தெரியல.